நான் ஏற்கனவே போட்டிருக்கிற எஸ்ஐபியை தொடரலாமா அல்லது எஸ்ஐபியிலேருந்து பிரேக் எடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு முதலீட்டுக்கு நான் போகலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இந்த சமயத்தில் தான் இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை பெருசாக எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முதலீட்டாளர் இனிமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ஏறும், இனிமே கிரிப்டோ தான் ஏறும் இப்படின்னு நம்மள எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 6 மாசத்துல பங்குச்சந்தையில நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த சமயத்துல பொதுவா முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏற்கனவே போட்டிருக்கிற எஸ்ஐபியை தொடரலாமா அல்லது எஸ்ஐபியிலேருந்து பிரேக் எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு முதலீட்டுக்கு நான் போகலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்குது. ஏன்னா இந்த 6 மாசத்துல பங்குச்சந்தை அந்த அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்திச்சிருக்கு. எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அது ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரா இருந்தாலும் பயம் அப்படின்றது வரத்தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன் இந்த பயம் வருது? எதனால இந்த அளவு ஏற்ற இறக்கம் நடக்குது? ட்ரம்ப் ட்ரேட் வார் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. அதிகமான அளவில் ட்ரேட் ஃபேர் போடுறாங்க. அதனால ஒரு கண்ட்ரிக்கு சாதகமாகுது, ஒரு கண்ட்ரிக்கு பாதகமாகுது. அதற்கப்புறமா அந்த ஃபேரை ரிவைஸ் பண்ணுறாங்க. இந்த டேரிஃப் டேக்ஸை ரிவைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இண்டோ பாகிஸ்தான் வார்லைக் சிச்சுவேஷன் வருது. ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற பங்குச்சந்தையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. அப்போ அதுவும் சரி சமநிலைக்கு வரணும். இந்த காரணங்களால தான் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த எஸ்ஐபியை நான் தொடரணுமா கூடாதா அப்படின்ற கேள்வி பலர் மனசுலையும் எழுது. இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு யுக்தி சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட் 6 months அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஷார்ட் டேர்ம் சார்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் லாங் டேர்ம் சார்ட்டை பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். உதாரணமாக கடந்த 5 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, சென்செக்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியும். அதே சமயத்தில் கிராஜுவலாக மார்க்கெட் மேலே போயிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஏறக்குறைய சென்செக்ஸ் 30,000 புள்ளிகள் அளவில் இருந்து 80,000 புள்ளிகள் அளவுக்கு உயர்ந்திருக்கு கடந்த 5 வருஷத்தில். இது ஒரு நல்ல ஏற்றம் இல்லையா? சென்செக்ஸினுடைய 35 வருஷ சார்ட். இந்த 35 வருஷ சார்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப சின்னதாக தெரியும். பங்குச்சந்தை பல இடங்களில் ஸ்டீப்பாக மேலே ஏறி இருக்கிறதையும் உங்களால் கவனிக்க முடியும். 5 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு? கோவிட், அதனால ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது. அதுக்கப்புறமா எலெக்ஷன்னால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட் 6 monthsல இருக்கக்கூடிய ட்ரம்ப்னாலையும் பாகிஸ்தான் இண்டோ வார்லைக் சிச்சுவேஷனாலையும் இருக்கக்கூடிய டென்ஷன் சிச்சுவேஷன். இதெல்லாம் அந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த 5 வருஷத்தில் மார்க்கெட் கிராஜுவலாக ஏறி இருக்கு. சரி, 35 வருஷத்தில் என்னெல்லாம் மார்க்கெட்டில் நடந்திருக்கு? இந்த இயர் 2000 பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி பபிள் பஸ்ட் நடந்திருக்கு. அதனால மார்க்கெட் ஒரு 50% இறங்கியிருக்கு. 2008 சப்ரைம் கிரைசிஸ் நடந்திருக்கு. அப்பவும் மார்க்கெட் ஏறக்குறைய 50% இறங்கியிருக்கு. 2020 பேண்டமிக்னால 38% மார்க்கெட் இறங்கியிருக்கு. இந்த அளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளில் இருந்து 80,000 புள்ளிகளை நோக்கி கடந்த 35 வருஷத்தில் நகர்ந்திருக்கு. ஆக நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை பெருசாக எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சஃபர் ஆக போகிறது நீங்கள் தான். அதனால் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது எப்படி சென்செக்ஸ் இவ்வளவு ஏற்றத்தை கொடுத்துருக்கோ அதே ரிட்டனை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜனவரி 1, 1995 இந்த டைம் ஃப்ரேமில் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இந்த ஃபண்டில் ஒருத்தர் 1000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறார். இப்போ ஏறக்குறைய 30 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 30 வருடங்களும் தொடர்ந்து வெறும் 1000 ரூபாய் முதலீடு மட்டும் அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். 30 வருடங்கள் ப்ளஸ் அவருக்கு ஒரு 5 மாதங்கள், மொத்தம் 365 மாதங்கள் ஆயிருக்கும். இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா இந்த 365 மாதங்களில் அவர் 1000 ரூபாய் 3,65,000 ரூபாய் அவர் கட்டியிருப்பார்.
ஆனால் இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 ரூபா வருது. நம்ம பண்ண முதலீடு 3,65,000 ரூபா. ஆனால் இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோனுடைய மதிப்பு 2,10,00,000 ரூபா. இதற்கு காரணம் என்ன? இந்த 30 வருஷத்தில் நிறைய எக்கனாமிக் சுச்சுவேஷனை இந்த கண்ட்ரி பார்த்துருக்கு. ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் நடந்திருக்கு. நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டியை பற்றி அதிகமாக பேசுகிறோம். இந்த சமயத்தில் வெறும் 38 சீட்டுகளை மட்டுமே வைத்து தேவகவுடா அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அந்த அளவு இன்ஸ்டெபிளான கவர்மெண்ட் இருந்தப்போ கூட தொடர்ந்து எஸ்ஐபி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாருன்னா போதும், என்ன ஏற்ற இறக்கம் இருந்தாலும், பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை என்ன இருந்தாலும் பின்னாடி ரெக்கவர் ஆகும்போது போர்ட்ஃபோலியோவில் நல்ல வேல்யூவாக பார்க்க முடியும். எஸ்ஐபி போடுற முதலீட்டாளர்கள் இந்த கடந்த 6 மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க. செப்டம்பர் 2024 என்ன அமௌண்ட் நீங்கள் எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, அதே அமௌண்ட்டு தான் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. செப்டம்பரில் நீங்கள் போட்டப்போ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் அலாட் ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்கள். அதே நேரத்தில் February 2025 அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் அலாட் ஆகிருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். உதாரணமாக 25,000 ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி போட்டு வர்றீங்க அப்படின்னா செப்டம்பர் 2024 உங்களுக்கு 100 யூனிட் அலாட் ஆகியிருந்ததுன்னா அதே 25,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் February 2025 மார்க்கெட் டவுனாக இருக்கும்போதும் டெபிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில், யூனிட்ஸ் அலாட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 120லேருந்து 125 யூனிட் வரைக்கும் அலாட் பண்ணியிருப்பாங்க. 15லேருந்து 25% அதிகமான யூனிட்ஸை நீங்கள் கொள்முதல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் டைம்லையும் இந்த மாதிரியான வாலட்டைல் டைம்லையும் மார்க்கெட் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முதலீடு பண்ணது தான் காரணம். இப்போ என்னுடைய முதலீட்டாளர்களையே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு அப்படி இருக்காது, பயம் இருக்கும். இப்போ ஒரு முதலீட்டாளர் மார்க்கெட் மேலே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இறங்க ஆரம்பித்தோடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவருக்கு இந்த ஆவரேஜிங் அவுட் நடந்திருக்குமா? நடக்காது. அப்போது அந்த 120 யூனிட் வாங்குகிற ஒரு வாய்ப்பை அவர் இழந்துடுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப மார்க்கெட் மேலே ஏறும்போது தான் அவர் யோசிக்கிறாரு, ஆமாம் ராமலிங்கம், நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க, நான் அப்போவே எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணியிருக்கணும், பண்ணாதனால எனக்கு இப்போ ஆவரேஜ் அவுட் ஆகலை, கையில் கேஷ் வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு பல பேர் வருந்துறாங்க. ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இந்த மாதிரி வருத்தப்படுற குரூப்பில் இருக்கணுமா, அல்லது தொடர்ந்து முதலீடு பண்ணி வெற்றிகரமான முதலீட்டாளர் அப்படின்ற குரூப்பில் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், என்ன ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சந்தையில் என்ன மாதிரியான ஒரு இறைச்சல் இருந்தாலும் சரி, ஐயோ இப்போ ஒரு மார்க்கெட் பயங்கர சரிவில் இருக்குது, அடுத்த 2 வருஷத்துக்கு மார்க்கெட் எந்திரிக்காது, இல்லை இனிமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ஏறும், இனிமேல் கிரிப்டோ தான் ஏறும், இப்படின்னு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கெலாம் நம்ம பலியாகாமல் தொடர்ந்து நம்ம முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எஸ்ஐபியில் நமக்கு வெற்றி தான். அதனால் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் உள்ளது வெற்றி. அதனால் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுங்க, வெற்றிகரமான முதலீட்டாளராக மாறுங்க. நன்றி. உங்க பணத்தை பெருக்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.